ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி நோட் 13R ப்ரோ அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி அஃபிஷியலாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. பட் அது மேட்ரு கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டில் போக்கோ கிட்ட இருந்து போக்கோ X6 சீரிஸில் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான லீக் இப்போ இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 13R ப்ரோ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி சைனாவில் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெட்மி நோட் 13R ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் போக்கோ X6 சீரிஸில் போக்கோ X6 நியோ அப்படின்ற நேமில் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக் தான் இப்போ ஸ்ட்ராங்காக இன்டர்நெட்டில் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த போக்கோ X6 நியோ பொறுத்த வரைக்கும் போக்கோ X6க்கும் X6 ப்ரோக்கும் பிட்வீனில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் இருக்கும், இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்கு தேவைப்படாதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ரெட்மி நோட் 13R இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் பார்க்கும்போது ஆக்சுவலி இதுதான் லுக் 3 கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பட் லுக் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் விவோ ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஆக்சுவலி எனக்கு லுக் கொடுக்குது. ஸோ ரெட்மி கொஞ்சம் டிசைனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கப்பா, லுக் இன்னும் கொஞ்சம் புதுசாக யூனிக்காக அதை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லுக் ஓகே யூஷுவலாக தான் இங்கே இருக்குது. அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் மொபைலுடைய டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸ்க்கான டிஸ்பிளே தான். ஓலெட் பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5K 2K எல்லாம் கிடையாது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1000 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் அண்ட் 216 ஹர்ட்ஸ்க்கான PWMக்கான டிம்மிங் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு போக்கோ X6 ப்ரோக்கும் கம்மியாக வரும் அந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்னும் போது அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டிஸ்பிளே தான் இங்கே இருக்குது. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இதில் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போ 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்காதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா போக்கோ X6ல இந்த வாட்டி 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது அதை விட ஹையர் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்னும் போது கண்டிப்பாக 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் சார்ஜர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6080 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு டைமென்சிட்டி 810 இருக்குல்ல, ஸோ அதோட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸ்னாப்ட்ராகன் 695 இருக்குல்ல, ஸோ அந்த ரேஞ்சுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஓரளவுக்கு அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்றபடி இதில் LPDDR4X அண்ட் UFS 2.2க்கான ஸ்டோரேஜோட ஆக்சுவலி இந்த ப்ராசஸரை இப்போ சைனா மார்க்கெட்டில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓகே, ஓரளவுக்கு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கலாம். பெரிய லெவலான ரொம்ப பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியான விஷயங்கள் இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்து அப்படி கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 108 மெகா பிக்சலுக்கான கேமரா, OISக்கான சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 2 மெகா பிக்சலுக்கான கேமரா அப்படின்ற மாதிரினா ஒரு 2 கேமரா பின்பக்கம் இருக்குது. அண்ட் முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான ஆஸ் யூஷுவலுடைய அவங்களுடைய செல்ஃபி கேமரா தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் கேமராவாக பார்க்கும்போது OISக்கான சப்போர்ட் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். பட் அதெல்லாம் எதுவுமே இங்கே இல்லை. வெறும் நார்மல் 108 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா தான் ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் இருக்குது. அண்ட் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் மெமரி கார்டுக்கான ஸ்லாட்லாம் இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி Android 13ஓட MIUI 14ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து இவங்க சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைசிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1999 yuan அப்படின்ற சைனீஸ் கரன்சிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 23,000 ரூபா கிட்ட ப்ரைசிங் அப்படின்றது வருது. பட் எப்போவுமே சைனா மார்க்கெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ப்ரைசிங்கை விட இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகமான ப்ரைசிங் தான் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது சைனாவிலே 23,000 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் 25,000 ரூபாய்க்கு மேலே தான் ப்ரைசிங் பண்ணுற மாதிரி வரும். பட் அந்த ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் ஓகேவான்னு பார்க்கும்போது சுத்தமாகவே ஓகே கிடையாது. ஏன்னா 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இருக்குது. டைமென்சிட்டி 6080 ப்ராசஸர் தான். அண்ட் டிஸ்பிளேயுமே நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே தான் அப்படின்லாம் பார்க்கும்போது அண்ட் OISக்கான கேமரா மெயினாக இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 25,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைசிங் பண்ணாங்கன்னா இது செட்டே ஆகாது இந்தியன் மார்க்கெட்டில். பட் இவ்வளோ ப்ரைசிங் சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்ன, இதில் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனும்
12GB RAM 256GB ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை மட்டும் தான் சென்னையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியண்ட்டுக்கான ப்ரைஸிங் தான் 24,000 அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக 12 + 256GB வேரியண்ட்டோட மட்டும் நிறுத்த மாட்டாங்க. கண்டிப்பாக பேஸ் ஆப்ஷனாக 6 + 128 அண்ட் 8 + 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 6 + 128GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட 20,000 அரௌண்ட் அப்படின்ற செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே போக்கோ X6க்கும் X6 ப்ரோக்கும் இன்பிட்வீனில் அதுக்கு நடுவில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக போக்கோ X6 நமக்கு அண்டர் 20,000 செக்மெண்ட்டுக்காக வரும் அண்ட் போக்கோ X6 ப்ரோ 25,000 செக்மெண்ட்டுக்காக வரும் அப்படின்னும் போது இது அதுக்கு இன்பிட்வீன் அப்படின்னும் போது 20,000 செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி இந்த போக்கோ X6 நியோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சரோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பான ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு தெரியலை. மெயினாக OIS கேமராலாம் கூட இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பெருசாக ப்ராசஸெல்லாம் இல்லை அப்படின்னும் போது என்னுடைய ஒப்பீனியன் 20,000 செக்மெண்ட்டுக்கு வந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்தளவுக்கு ஒன்றும் மொத்தம் தெரியலை. அதனால் போக்கோ X6 X6 ப்ரோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனே நிறுத்திக்கிட்டாங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அதோட நிறுத்துறாங்களா இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வராங்களா அப்படின்னு. பட் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சைனாவில் வந்திருக்கக்கூடிய இந்த Redmi Note 13R Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் போக்கோ X6 நியோ அப்படின்ற நேமில் வேணுமா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.